இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எது காதல் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். காதல் அப்படின்னா வந்து வெம்ப வைக்கிறதுன்னு அர்த்தமா. வெம்ப வைக்கிறது அப்படின்னா எப்போதுமே நம்ம அந்த காதலை வந்து எப்படின்னா ஃபில்ஃபில் பண்ணவே வைக்கவே முடியாதான். எப்போ பார்த்தாலும் ஏக்கத்தோடையே இருக்கிறது தான் காதல் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றாங்களாம். குழந்தை பெற்றதுமே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்காக உயிரை கொடுத்து ரொம்பவே கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்த ஒரு நல்ல பேரண்ட்ஸாக இருந்தாங்களாம். அப்படி இருந்துமே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, திருப்பி பருவ வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு பையன் வந்து தன்னை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே இந்த அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சான். ஓடி போய் அவங்களோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்பயும் அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வெம்ப வச்சு அழுக வச்சு தான். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சே நம்ம பிள்ளைய பார்த்துக்கலையாட்டுக்கா, நான் தான் அப்படி பாதிலே ஓடி போயிடுச்சு அப்படி சொல்லி அவங்களும் அப்போ வெம்பி அழுதாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணை வாழ முடியலையா. இது மாதிரி என்னென்னா, நம்ம வந்து இது மாதிரி அப்பா அம்மாவுக்குலாம் தெரியாமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த குற்ற உணர்ச்சியாலேயே என்ன பண்ணாங்கன்னா, தினமும் அந்த பொண்ணு வாழ முடியாமல் இப்படி தினம் நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லைஃப்பை வாழவே முடியாமல் இருந்துச்சான். சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துதான். குழந்தை பிறந்து என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி அந்த குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி வெம்ப வச்சாங்களாமே. காதல் வந்து வெம்ப வைக்குமா.